ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ளவுஸ் போட்டு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள. ஃபஸ்ட்டு இது நம்ம கையை கை வெட்டிக்கணும். பீஸை 4 கரெக்ட் பண்ணிக்கணும். இப்படி வச்சு 4 கரெக்ட் பண்ணிக்கணும். ப்ளவுஸ் கை எடுத்துக்கோங்க. கை இருக்கா? இது கரெக்டாக வச்சு இது எம்மிங் போக ப்ளவுஸை மார்க் பண்ணிக்கணும். இது பண்ணுங்க கையை. இது கரெக்டான அளவு. ஷோல்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கிருந்து தள்ளி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ளவுஸ் போட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் போட்டு தைக்கிறவங்க நிறைய பேர் டேப் போட்டு அளந்து தைக்க தெரியாதவங்க, நம்ம வீட்டில் இருக்கிற தாய்மாருங்கெல்லாம் வீட்டில் இருந்து மிஷின் வச்சுக்கிறவங்க ஈஸியான மெத்தட். இப்போ இது அப்படியே ஒரு லைட் போட்டு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. இப்போ பாடி அளவு இதை 2 மடிச்சு இப்போ இதை 4 மடிச்சுக்கணும். 4 மடிச்சிட்டோமா பாருங்க. எந்த பக்கம் பாருங்க, இது மடிச்சிருக்கும் பாருங்க. இது மடித்து போட்டு ப்ளவுஸ் எடுத்து 4 மடிச்சிக்கணும். 4 மடித்து போட்டுக்கணுங்களா? போட்டு ஃபஸ்ட்டு டைட்டு பின் பீஸ், இந்த பீஸை தூக்கிட்டு மார்க் பண்ணிக்கணும். அதோட மின் பீஸு மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டராண்ட 1 இன்ச்சு ஷோல்டராண்ட மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கை பகுதி இருக்குங்க இல்லையா, அங்கே மார்க் பண்ணி இது பீஸை இப்படி தூக்கி போட்டுங்க. கை பீஸை இப்படி தூக்கி போட்டு அந்த ரவுண்டிங் இருப்பாருங்க, ரவுண்டிங் இப்படி பிடிச்சி இதில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதுதான் கரெக்டான அளவு. இது தையலுக்கு. ஓகேவா? அப்படியே இந்த இடுப்பு பகுதியாண்ட பட்டி வருது பாருங்க, அங்கிருந்து நம்ம கைக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே பிடிச்சி இடுப்பு பட்டியாண்ட ஒரு மார்க் போட்டாச்சா. அப்படியே ஷோல்டர் மேலே ஷோல்டர் இருக்கு பாருங்க, நடு சென்டரில் பிடிச்சி இந்த டாட் பிடிச்சி இல்லையா, அங்கே பிடிச்சிக்கிங்க. பிடிச்சி அங்கிருந்து ஒரு மார்க் பட்டி, கொக்கி பட்டி இருக்கு பாருங்க, கொக்கி பட்டி. அங்கிருந்து நம்ம கை பீஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கிருந்து கொக்கி பட்டி அந்த மார்க்கான ஒரு மார்க் பண்ணிட்டு அப்படியே இருக்கு பாருங்க, சேஃபாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது இருக்கு பாருங்க, அங்கே நம்ம பாஸ் ஷேப்பில் வரைஞ்சிட்டு, பாஸ் ஷேப்பில் வரைஞ்சிட்டுனா இது மின் பீஸ் தான் வரைகிறேன் நான். மின் பீஸை ரவுண்டிங் வரைஞ்சாச்சா பாருங்க. இது கை இது கை பீஸு, இது பட்டி. இந்த கைக்கு ரெண்டு கொடையோங்க பற்றியா, துணி அங்கே கொஞ்சம் லாங் தெரியலையா, சும்மா லேசாக கிராஸ் வெட்டிக்கணும். வேண்டு கொடாஞ்சிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிக்கிறோங்கிற மின் பீஸ் மட்டும்தான் கொடாயணும், பின் பீஸ்க்காண்ட போகக்கூடாது. ஓகேவா? இது பட்டி. இதுதான் கரெக்டான அளவு. இது தையல் 3 தையல் எக்ஸ்ட்ரா தையல் நம்ம போடணும் இல்லையா, இது 3 தையல் போட வேண்டியது. இவ்வளோ தாங்க, ஈஸியாக தாங்க இருக்கும். இதை நம்ம கரெக்டாக வெட்டிக்கணும்னா இந்த அளவு கரெக்டாக நம்ம தைக்கலாம்.
இப்போ பாருங்கள், இது கட் பண்ணுறத பாருங்கள். இதை நோட் பண்ணாவே நீங்கள் கரெக்டாக சூப்பராக வெட்டி தைக்கலாங்க. இங்கே வந்து விட்டு வெட்டவே கூடாது, அப்படியே பிடிச்சமா ரவுண்டிங் போயிடணும். இங்கே பாருங்கள், நான் இது மீன் பீஸ் தான் வெட்டினேன். இப்போ பின் பீஸு இதுமாரி பீஸை தூக்கி போட்டு பின் பீஸை மார்க் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் கழுத்து இறக்க வரும் இல்லையா பின் பீஸு, அதை ரவை மார்க் பண்ணி வெட்டிக்கணும். பாருங்கள், இப்போ கை பீஸ் இது பட்டி வெட்டிக்கணும். இது மீன் பீஸுங்க, இது மீன் பீஸு, இது பட்டி கை, இது பின் பீஸ். பிடிச்சி நான் வெட்டிங்கிற மெத்தட் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியான மெத்தட் தான், நல்லாவே புரியும். புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.